வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் மாலை வேளை நம் அனைவருக்கும் மிக சிறப்பாக ஆன்ம உயர்வை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிதான் சொல்லணும். அதிலே தொடர்ந்து ஈடுபடுவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு தொடர் முயற்சி என்றுதான் சொல்லணும். அதாவது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து ஒரு ஸ்பீச்சை கேட்கறது அப்படிங்கிறது நல்லதுதான். இருந்தாலும் தொடர்ந்து நம்மை அந்த நல்ல சிந்தனையில ஈடுபடுத்திக் கொண்டிருப்பது என்பது ரொம்ப உயர்ந்த ஒரு செயல். எதில நம்ம வெற்றி பெறணும்னாலும் தொடர்ந்து அந்த செயலை நம்ம செய்யணும்னு சொல்லுவோம் இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ விதமான செயல்கள்ல நாம சிதறடிக்கப்படுகிறோம். அது குடும்பம், குழந்தைங்க, பொருளாதாரம், டிவி, செல்போன், எல்லா விதத்திலும். ஆனால் அப்படி இருந்த போதும் நாம இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம நிலைநிறுத்திக் கொள்றோம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு செயல். அதுக்கு நம்மை நாமே பாராட்டணும். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. ஏன்னா அந்த செவிச்செல்வத்தின் மூலமாகத்தான் நாம பல்வேறு அறிவை பெருக்கிக் கொள்கிறோம். கண்கள்ல காந்தம் 83% செலவானாலும் அதனால் பெறக்கூடிய அறிவை விட செவியால் பெறக்கூடிய அறிவு என்பது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. அதனாலதான் எல்லா செல்வத்திலையும் தலையாய செல்வம் செவிச்செல்வம் சொல்றாங்க. இதன் மூலமாக நம்ம கேட்டு அறிந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொண்டது அதிகம். அப்ப இதுல தொடர்ந்து ஈடுபடுபவர்களுக்கு மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவித்து டாபிக் உள்ள வரலாம். விதியை மதியால் வெல்ல முடியுமா? இது பட்டிமன்ற தலைப்பு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? சிலர் முடியும் என்று சொல்வார்கள், சிலர் முடியாது என்று சொல்வார்கள். இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, விதி என்பது எது, மதி என்பது எது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா விதியை மதியால் வெல்ல முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு தெளிவுக்குள்ள நம்ம வந்துடலாம். அப்போ விதி என்பது எது நாம் ஒரு சிந்தனைக்கு எடுத்துக்குவோம். விதி, ஃபேட், தலை விதி என்றெல்லாம் நம்ம சொல்றோம். இயற்கை விதி, இறை விதி. ஊழ் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க முன்னோர்கள். விதி எல்லாம் விதிப்படி நடக்கும்பா.
எல்லாம் அவன் அவன் தலைவிதிப்படி நடக்கும்பா. எனக்கு என்ன விதிச்சிருக்கோ அது கிடைக்கும்பா. இப்படி எல்லாம் நம்ம பேசி கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப விதி அப்படிங்கிறது இயற்கையினுடைய ஆற்றல் செயல்படக்கூடிய முறையை நம்ம விதின்னு சொல்றோம். எல்லாம் இறைவன் விதித்தபடி நடக்கும்னு சொல்றோம். அப்போ விதி அப்படிங்கிறத ஒரு இயற்கையினுடைய ஒரு சக்தியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இன்னும் நுட்பமா நீங்க தெரிஞ்சுக்கலாம்னா நான் அந்த தலைவிதியை பத்தி உங்களுக்கு அடிக்கடி சொல்றதுதான். விதி என்றால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சாலை விதி அப்படின்னா சாலையில செல்லும் போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விதி. ஒரு விளையாட்டு, ஒரு செஸ் போர்டு நீங்க விளையாடுறீங்கன்னா அதுக்குன்னு சில விதிகள் இருக்கும் இல்லையா? அதுபடி கரெக்டா ஆடணும். அப்படி ஆடி வெற்றி பெற்றாதான் அது வெற்றி. நிறைய பேருக்கு ஆட தெரியாம வந்து ஆடுவாங்க. சரிங்களா? அதே போல ஒவ்வொரு விஷயத்திலையுமே அந்த விதி தெரிஞ்சு நம்ம செயல்படணும். அப்ப அங்க வெற்றி பெறுவது ஈஸி. விதி தெரியாம விளையாண்டீங்கன்னா அது கஷ்டம். இப்ப இயற்கையில நிறைய விதிகள் இருக்குது. பிரபஞ்ச விதி, இன்னும் மனித வாழ்வியல் விதி, இயற்கை விதி என்று நிறைய விதிகள் இருக்குது. அப்ப இந்த இயற்கையோட விதியின்படிதான் இந்த பிரபஞ்சமே செயல்பட்டுட்டு இருக்குது. நீங்க நான் மட்டும் இல்ல. இந்த பிரபஞ்சமே விதிப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு அணு எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு விதி. இப்படித்தான் சொல்லணும், இவ்வளவு தடவை சொல்லணும்னா அது அந்த மாதிரி தான் சொல்லணும். ஒரு சர்க்கரைனா அதுக்கு ஒரு விதி. ஒரு உப்பு என்றால் அதற்கு ஒரு விதி. அது அதனுடைய தன்மையில தான் இருக்குது. அது அப்படி இருப்பதற்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஏதோ மனுஷன் மட்டும் விதிக்கு உட்பட்டவன் அல்ல. இந்த பிரபஞ்சமே விதிக்கு உட்பட்டதுதான். விதியை இறைவனுடைய ஆற்றல் என்று நீங்க வைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? அப்ப அந்த இறைவனுடைய ஆற்றல்ல மிக உயர்ந்த விதி எதுனா செயலுக்கு விளைவு. என்ன செயல் செய்தாலும் அதற்கு சரியான விளைவு நமக்கு வரும் அப்படிங்கிறது தான் செயல் விளைவு விதி. காஸ் அண்ட் எஃபெக்ட் ரூல். எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நியூட்டனுடைய தேர்டு லா, மூன்றாவது விதி. அப்போ இது எல்லாம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, உனக்குன்னு சிலது விதிச்சிருக்குப்பா. அதுபடிதான் நீ உனக்கு வாழ்க்கையில நடக்கும். ஜாதகம் எழுதுறப்ப சொல்லிடுறாங்க உனக்கு இப்படி எல்லாம் இருக்கும், இந்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த வாழ்க்கை இப்படி இருக்கும், இத்தனை வருஷம் இப்படி இருக்கும், உனக்கு உடல் இப்படி இருக்கும், மனசு இப்படி இருக்கும், குடும்பம் இப்படித்தான் அமையும். இப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் விதி. முன்னோர்கள் செய்த வினையை கொண்டு என்னுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்று கூறுவது விதின்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த விதியா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் வல்ல இறை ஆற்றல் தான். இறை ஆற்றலே விதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? இறை ஆற்றலே இந்த விதியாக செயல்பட்டு கொண்டிருக்குது. அதனாலதான் விதியை மதியால் வெல்லலாம்னா மனிதனுடைய அறிவை கொண்டு இறைவனை எப்படி வெல்வது இல்லையா? மனிதனுடைய அறிவை கொண்டு இறை ஆற்றலை எப்படி வெல்வது? இப்ப நிறைய பேர் விதியை மதியால் வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறோம். இன்னும் ஒரு சிலர் கிண்டலா கூட சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலாம், அப்படி ஒரு விதி இருந்தால் என்று சொல்லுவாங்க. இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது விதி என்பது இயற்கையினுடைய சிஸ்டம், சட்டதிட்டங்கள். இப்ப நம்ம ஒரு செயல் செஞ்சுட்டோம், அதற்கான விளைவை நம்ம அனுபவிச்சே ஆகணும் இல்லையா? இப்ப இந்த மதியை கொண்டு இந்த விளைவை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுமா முடியாதா, இதுதான் இப்ப கேள்வி.
ஒரு குழந்தை பிறக்குது. இந்த குழந்தையினுடைய விதிப்படி அதுக்கு சில நோய்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த விதிப்படி அந்த நோய்களோடு அது வாழணுமா, இல்ல மதியை கொண்டு அதை மாற்றி அமைத்துக் கொள்ளலாமா? விதி என்ன? விதிக்கப்பட்டது இது இப்படித்தான் இருக்கணும்னு. பட் உன்னுடைய மதியை கொண்டு அதை மாற்ற முடியுமா? நான் அது பின்னாடி ஒரு சில நுட்பங்களை உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி, இந்த மதி அப்படிங்கிறது எது? மதினா அறிவு. மதினா அறிவு. விதியாக இருப்பது எது? அதே பேரறிவு தான் விதியாகவும் இருக்கிறது. எந்த பேரறிவு விதியாக இருக்கிறதோ அதே அறிவு தான் எழுச்சி பெற்று என்னவாகி, காந்தமாகி, பஞ்சபூதங்களாகி, அதே அறிவு தான் ஓரறிவு முதல் ஐந்தறிவாக வளர்ச்சி பெற்று கடைசியா ஆறாவது அறிவாக மனிதனாகவும் மாறி, மனிதனிடத்திலே அறிவாகவும் செயல்பட்டு அனைத்தையும் உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் மதி என்று சொல்கிறோம். ஒவ்வொரு இடத்துல நீங்க சரியா சிந்திச்சா, விதி என்பதுதான் மதியாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். விதிதான் மதியாக இருக்கிறது. பேரறிவு தான் நம்மிடம் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் மதி என்று சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த பேரறிவுக்கு இருக்கிற ஆற்றல் எல்லாமே இந்த அறிவுக்கும் இருக்குது. அதுல இருந்து தானே வந்திருக்கு. இப்ப நம்முடைய மதியை கொண்டு நாம விதியை வெல்லுவதற்குத்தான் இறை ஆற்றலே மதியா வந்திருக்கு. இப்ப காற்றிலே ஒரு வெள்ளம் சென்று கொண்டிருக்குது. நீங்க கடந்து போகணும்னா இறங்கி கடக்கணும், இல்லையா? அப்ப அதுல அடிச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது விதி. காற்றிலே ஒரு வெள்ளம் செல்வது விதி. ஆனால் நம்முடைய மதியை கொண்டு அதுல ஒரு படகு தயாரித்து இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்வது மதி. இயற்கையிலே மழை பெய்கிறது விதி. குடையை நாம் பயன்படுத்தி அந்த மழையிலிருந்து காத்துக் கொள்வது நம்முடைய மதி. இப்படி நம்ம வாழ்க்கையில பல்வேறு செயல்களை நாம் விதியை மதியால் வென்று கொண்டுதான் இருக்கிறோம். நான் முன்னர் சொன்னது போல ஒரு குழந்தைக்கு ஒரு நோய் வந்துருச்சு, விதி. அந்த குழந்தை சரியான யோக பயிற்சி சேவையெல்லாம் செய்யும் போது அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த நோய் விலகுகிறது. இது மதி. இப்ப நிச்சயமா விதியை மதியால் வெல்லலாம். ஏன்னா விதியா இருக்கிற பேரறிவே தான் மதியாவும் இருக்குது. அது எதுக்காக மதியா வந்துச்சு அப்படின்னா, அந்த விதியை வென்று அதனுடைய மூலத்தை உணர்வதற்கு தான். சரிங்களா? இப்ப மதி வேற விதி வேற அல்ல. பேரறிவு வேற நம்மகிட்ட இருக்கிற அறிவு வேற அல்ல. அதுவே இதுவாக இருக்கிறது. இப்ப இதுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அப்போ விதியை மதியால் நிச்சயமா வெல்லலாம். மாற்று கருத்தே இல்லை. உம் இதுக்கு ஒரு கதை சொன்னா புரியும் உங்களுக்கு. நான் இந்த கதையை சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி. ஒருத்தர் ஜோசியம் பார்க்கறதுக்கு ஜோசிகாட்டு போனாராமா கல்யாணத்துக்கு. அவர் ஊர்ல இருந்து 2 ஊர்கள் தள்ளி அந்த ஜோசியர் இருக்காரு. காட்டு வழி பாதையா பயணிக்கிறாரு. போய் ஜோசியரை பார்க்கறாரு. ஜோசியருக்கு ஒரே ஷாக்கு. இன்னைக்கு இரவு அவர் இறந்து விட வேண்டும். இதுதான் அந்த ஜோசியத்தின்படி விதி. அவர் என்ன சொல்ல முடியும்? சரி, நல்லா இருக்குதுப்பா, சிறப்பா பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். நைட் முடியுதுன்னு அவருக்கு தெரியும்.
இவங்க சொல்லி என்ன பிரயோஜனம் சாக போறவங்ககிட்ட? சரி இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கட்டும்னு அனுப்பிச்சு விட்டார். திரும்பி போனவர் இரவு நேரம் ஆயிடுச்சு. காட்டு வழி பாதை, பயணிக்க முடியல. ஏதோ ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலான்னு பாக்குறாரு. ஒரு பாழடைந்த ஒரு கோவில் இருக்குது. அங்க போய் அதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு சரி இங்க படுத்து தூங்கிட்டு காலையில போலாம் அப்படின்னு படுக்கிறார். படுக்கும்போது இந்த கோவிலை பாக்குறாரு. அருமையான கோவில், சிலை, அற்புதமான சிலை. அப்ப அவர் நினைக்கிறார், அவர் அறிவை கொண்டு எனக்கு மட்டும் கொஞ்சம் செல்வம் இருந்தா, பணம் இருந்திருந்தா இந்த கோயிலை அற்புதமா எடுத்து கட்டி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபாடு செய்து புண்ணியத்தை பெறுவதா செஞ்சிடலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு கோவிலா இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய எண்ணங்கள் வர்றதுல இது ஒரு ஒன் ஆஃப் த எண்ணமா வந்துட்டு போகுது. சரி அவர் அப்படியே படுத்துட்டார். நள்ளிரவு ஆகுது. ஒரு பெரிய கருநாகம் அங்க வந்து அவரை சீண்டி விடுகிறது. கொத்திடுச்சு. எந்திரிக்கிறார். கொத்தினோடனே தெரிஞ்சிருச்சு. எந்திரிச்சு பார்த்தா பெரிய கருநாகம். ஐயோ பாம்பு, ஐயோ பாம்புன்னு கத்துறாரு. பயங்கரமா கத்துறாரு. அந்த நேரத்துல அந்த வழியாக தொலை தூரத்துல ஒருவர் சென்று கொண்டிருக்கிறார். அவர் இந்த அலறலை கேட்கிறாரு, பாம்பு பாம்பு. அவர் அங்கிருந்து ஓடி வர்றார். வந்து பார்த்தா கருநாகம் தீண்டி இருக்கிறத பாக்குறாரு. அப்புறம் அவர் ஒரு வைத்தியரா இருக்கிறாரு. பக்கத்தால் இருக்கிற சில மூலிகைகளை எடுத்து அவர் வாயில பிழிஞ்சு கொஞ்சம் மூலிகைகளை அவர் காலில் வச்சு கட்டி இந்த விஷத்தை இறக்குறாரு. இரவு முழுக்க தூங்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மருத்துவம் பார்க்கிறார். அப்புறம் அவர் ஊருக்கு போறாரு. எப்பொழுதும் போல எல்லா செயலும் நடக்குது. ஆஹ் கல்யாணத்துக்கான பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு. இப்போ பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக ஜோசியர்கிட்ட வர்றாரு. ஜோசியருக்கு அவர் பார்த்தா எப்படி இருக்கும்? உண்மையாலுமே கால் இருக்குதா எல்லாம் செக் பண்ற மாதிரி. இதை உண்மையா வந்திருக்காரா பேயா வந்திருக்காரான்னு தெரியலன்னு செக் பண்றாரு. உண்மையாதான் வந்திருக்கிறாரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஒன்னும் ஆகலையே, எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு. இல்லை நீ அன்னைக்கு ஜோசியம் பார்த்துட்டு வந்துட்டு போனே, அந்த அன்னைக்கு என்ன ஆச்சு? அதை ஏன் சாமி கேட்குறீங்க? நைட் நான் போனேன்னா இந்த மாதிரி ஒரு கோயில்ல படுத்தேன்னா அங்க ஒரு பெரிய கருணாகம் தீண்டி பிடிச்சு அப்புறம் அந்த வழியா வந்தவர் ஒருத்தர் என்னை காப்பாத்திட்டாரு. அவர் ஒரு வைத்தியரா இருந்தது பெரிய விஷயம். கடவுளே வந்து காப்பாத்துற மாதிரி நல்லா பேசிட்டு நடந்தது சொல்றாரு. அப்ப அவருக்கு ஜோசியருக்கு ஒரே ஆச்சரியம். அவர் இங்க வந்த வரைக்கும் அவருடைய வினை பயன் விதி பயன். அவர் இரவு 12 மணிக்கு இறக்கணும். இப்ப அவர் கேட்கிறாரு, நீ இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஏதாவது நல்ல செயல் செய்தியா? இங்க வந்துட்டு இங்க இருந்து நீ போனதுக்கு அப்புறம் அந்த கோயிலுக்குள்ள போறதுக்குள்ள நடுவுல ஏதாவது நல்ல செயல் செய்தியா? என்னென்ன செஞ்சேன்? ஒன்றும் பண்ணல சாமி, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நைட்டு இருட்டாயிடுச்சுன்னு போய் படுத்தேன். வேற ஏதாவது நல்ல செயல் செய்தியா அப்படின்னு கேட்கிறாரு. இவருக்கு ஒன்றும் ஞாபகத்துக்கு வரல. பர்டிகுலரா அப்படி ஒன்றும் பண்ணலையே. அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் சொன்னாரு, ஆமா சாமி, அந்த கோயில் பாழடைஞ்சு கிடந்தது. எங்கிட்ட காசு கொஞ்சம் இருந்தா எடுத்து கட்டி எல்லாரும் யூஸ் பண்ண வச்சிருப்பேன்னு சொல்லி நினைச்சேன். நினைச்சேன் அப்படின்னாரு. அது நினைச்சிட்டு படுத்துட்டு சாமி. அப்படியா? ஆக்சுவலா உன்னோட ஜாதகப்படி நீ அந்த அன்னைக்கு இரவு இறக்கணும். அதுதான் உன்னோட ஜாதகத்தினுடைய விதி. ஆனா நீ உன்னுடைய மதியை கொண்டு ஒரு நல்ல எண்ணத்தை அங்க உற்பத்தி பண்ணிட்ட. நல்ல செயல் ஒண்ணு செஞ்சுட்ட. என்னதுல செயல் தான். இந்த கோவிலை நான் எடுத்து கட்டிடுவேன் நீ நினைச்ச பாத்தியா? இதற்கு ஒரு புண்ணியம் இருக்கு. அந்த புண்ணியம் அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு வைத்தியரை நடக்க வச்சிருக்கு பாரு. அவர் இல்லாட்டி நீ இந்நேரம் உயிரோடு இல்லை. அப்ப நீ செய்த அந்த புண்ணியம் அவர் மூலமா வந்து செயல்பட்டு உன்னை காப்பாத்தி இருக்கு.
இது தர்மத்திற்கு தானத்திற்கு எவ்வளவு வலிமை இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். இது விதியை மதியை வெல்வதற்கு ஒரு உதாரணமாகவும் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப இறைவன் நமக்கு மதியை கொடுத்தது நல்லது செய்து விதியை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு தான். தெரிந்தோ தெரியாமலோ இப்பிறவிலையோ எப்பிறவிலையோ ஊருப்பட்ட பாவங்களை செய்துட்டு வந்திருக்கிறோம். அதுதான் விதியா இருக்குது. ஊழ்வினை. சரிங்களா? முன் ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள் தான் விதி. அந்த செயலுக்கு விளைவு வரவே தீரும். ஆனால் உங்களுடைய மதியை கொண்டு மகரிஷிக்கு விதி என்ன? 56 வயது. இல்லையா? மகரிஷியோட விதி 56 வயது. பட் அவர் எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 96 வயது. எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணாரு? மதியை கொண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டார். இல்லையா? பயிற்சியின் மூலமாக, சேவையின் மூலமாக அவர் அறிவை கொண்டு செயல்பட்டார். அதனால் வெற்றி பெற்றார். இருட்டிலே வாழ வேண்டும் என்பது விதி. வெளிச்சத்தை கண்டறிந்தது மதி. மெதுவாக பயணிக்க வேண்டும் என்பது விதி. வேகமாக வாகன வசதிகளை கண்டறிந்தது மதி. இங்க இருக்கிற செய்தி எங்கேயோ கேட்கறது அப்படிங்கிறது நடக்காத காரியம்ங்கிறது விதி. அதை நடத்தி காட்டியது நம்முடைய மதி. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இப்படி இறைவன் தன்னை உணர்வதற்காக மதியாக எழுச்சி பெற்று அந்த மதியினுடைய செயல்பாட்டில் விதியில் மாற்றி அமைப்பதற்கான ஆற்றலையும் உள்ள வச்சுட்டான். வேற எந்த உயிராலையும் விதியை மதியால வெல்ல முடியாது. முன்னர் சொன்னது போல ஒரு ஆற்றுல கடற்கரைக்கு மனுஷன்தான் கப்பல் பண்ண முடியும். ஒரு எறும்பு மாடு கப்பல் பண்ண முடியாது. சரிங்களா? அது எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் வேற எந்த உயிர்களாலும் விதியை மதியால் வெல்ல முடியும். ஒரு யானை 10,000 ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்ததோ அப்படியே தான் இன்றும் வாழுது. இன்னும் 10,000 வருஷம் ஆனாலும் அது அப்படித்தான் வாழும். மாற்ற முடியாது. இப்ப விதியை மதியால் வெல்வதற்காகவே உருவாக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். இப்ப இங்கதான் முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணணும். இப்ப இந்த விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறதுல முடியும்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்ப நிறைய பேருக்கு முடியலையே. உடல் பிரச்சனை இருக்கு, மனப்பிரச்சனை இருக்கு, குடும்ப உறவு பிரச்சனை இருக்கு, பொருளாதார பிரச்சனை இருக்கு. எல்லா பிரச்சனையும் தலைவிரிச்சு ஆடுது. நோய் எச்சாயிட்டே இருக்கு. கடன் தொல்லை எச்சாயிட்டே இருக்குது. உறவுகள்ல சிக்கல் எச்சாயிட்டே இருக்கு. மனக்குழப்பம் எச்சாயிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆச்சு? இப்போ அந்த விதியை மதியால் வெல்வதற்கு மதிக்கு சில தெளிவுகள் தேவையா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது மிகப்பெரிய ரகசியம். மதியாக இருக்கிற அறிவு எழுச்சி பெற்று மனமாக இயங்கிக் கொண்டிருக்குது. இல்லையா? மனம் அறிவாக இயங்கும் 10 படிநிலைகள். சரிங்களா? அப்போ அது அறிவுதான் எழுச்சி பெற்று மனமாக இயங்கிக் கொண்டிருக்குது. இந்த மனம் எல்லாவற்றையும் உணர்கிறது. இன்பத்தை, துன்பத்தை, அமைதியை. அப்ப இந்த மனம் அப்படிங்கிற ஒரு காந்த ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுக்க இணைஞ்சிருக்குது. அப்ப இந்த மனதில நாம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அது பிரபஞ்சத்தில் பதிந்து இறைநிலைக்கும் தெரியப்படுத்தப்படுகிறது. அதனாலதான் நீங்க எந்த லாங்குவேஜ்ல சாமி கும்பிட்டாலும் சாமிக்கு தெரியும். புரியுதா இல்லைங்களா? இப்ப சாமிக்கு எப்படிடா அத்தனாயிரம் மொழி தெரியும்? இப்ப நான் தமிழ்ல பேசினா ஆங்கிலேயருக்கு தெரியாது. இல்லையா? அப்போ தமிழ்ல பேசினா ஆங்கிலத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆங்கிலத்துல பேசினா ஹிந்தியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் சூழல்.
இப்போ ஒரு 1000 மொழி தெரிஞ்சவங்க இருக்காங்க. அத்தனை பேரும் ப்ரே பண்றாங்க. எப்படி கடவுளுக்கு தெரியுது? அப்படின்னா கடவுள் மொழியிலால நம்மளோட தொடர்பு இல்ல. நம்ம மன உணர்வுகளால் நம்மோட தொடர்பு இருக்கார். நீங்க நினைச்சா அவருக்கு தெரிஞ்சிடும். அவருக்கு ஆல் லாங்குவேஜஸ் தெரியும். உணர்வு அப்படிங்கிற லாங்குவேஜ் தெரிஞ்சிருச்சுன்னா அதற்குள்ள எல்லா லாங்குவேஜும் அடக்கம். அப்போ இப்ப மனிதன் தனக்கு விதிக்கப்பட்டது எதுவா இருந்தாலும் 16 செல்வங்கள், 7 சம்பத்துக்கள், அஷ்ட ஐஸ்வர்யங்கள்ல எது எச்சா இருந்தாலும், கம்மியா இருந்தாலும், எச்சா இருந்தாலும் அதை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அறிவு மனுஷன் இருக்குது. அதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான் பல்வேறு நுட்பங்கள், கலைகள். அப்போ அந்த நுட்பத்திலே ஒரு உயர்ந்த நுட்பம் மனதை வளப்படுத்தக்கூடிய நுட்பம். அதைத்தான் மகரிஷி அவர்கள் மனவளக்கலை என்று பெயர் வைத்தார். அப்ப இந்த மனவளக்கலையில அவர் என்ன சொல்றாரு? மனதை வளப்படுத்தக்கூடிய விஷயத்தை சொல்றாரு. மனதின் மூலமாக நாம் உணரக்கூடிய உணர்வுகள் நேர்மறையான உணர்வுகளா இருக்குமானால் அந்த உணர்வுகள் பிரபஞ்சத்திலே பதிந்து நேர்மறையான செயல்களை நம்மிடம் ஈர்த்து வந்து சேர்க்கிறது. மனதிலே எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குமேயானால் அது எதிர்மறையான விஷயங்களை ஈர்த்து வந்து நம்மிடம் சேர்க்கிறது. விதியை மதியால் வெல்வதற்கு இரண்டை பற்றிய அறிவு நமக்கு தெளிவா இருக்கணும். என்னுடைய மதி எவ்வாறு இருக்கிறது, விதி எவ்வாறு செயல்படுகிறது, இல்லையா? என்னுடைய மனதை கொண்டு நீங்க எதை நினைத்தாலும் விதி அதை விரும்புகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்கிறது. பணம் இருப்பவரை பார்த்து பொறாமைப்பட்டா பணத்தை நீங்கள் வெறுப்பதை விரும்புகிறீர்கள் என்று அதை எடுத்துக்கொள்கிறது. நல்லா, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் வைத்திருப்பவரை பார்த்து பொறாமைப்பட்டால் பணத்தை வெறுப்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று அதை எடுத்துக்கொள்கிறது. பணம் வைத்திருப்பவரை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தால் நீங்கள் பணத்தை வைத்திருப்பது மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புகிறீர்கள் என்று அதை எடுத்துக்கொள்கிறது. இந்த ரெண்டு பெரிய நுட்பம். அப்ப நம்ம எதை எப்படி பார்க்கிறோமோ அதை நாம் விரும்புகிறோம் என்று அதை எடுத்துக்கொள்கிறது. அப்ப வெறுப்பை பார்த்தால் வெறுப்பையும், கவலையோடு இருந்தால் கவலையும், கோபத்தோடு இருந்தால் கோபத்தையும், ஆணவத்தோடு இருந்தால் ஆணவத்தையும் நாம் விரும்புகின்றோம் என்று எடுத்துக்கொண்டு அது அதற்கான செயல்பாடுகளிலே ஈடுபடுகிறது. இதே அன்போடு இருந்தால் நீங்கள் அன்பை விரும்புகிறீர்கள் என்றும், நன்றியுணர்வோடு இருந்தால் அதை விரும்புவதாக அதை எடுத்துக்கொள்கிறது. அப்ப நம்முடைய உணர்வு நிலையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதை பொறுத்து இந்த விதியை மதியால் சுலபமாக வெல்ல முடியும். இதுதான் உலகம் முழுக்க இருக்கிற சீக்ரெட்னுடைய பேஸ். உணர்வுகள் மிக மிக முக்கியம். உங்களுக்கு நல்லது நடந்தா நீங்க நல்ல உணர்வில் இருப்பீங்க. அது சாதாரண மக்கள் எல்லாருமே செய்ய முடியும். ஆனால் எனக்கு அல்லது நடந்தாலும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னா தான் நீங்க ஆன்மீக சாதனையாளர்கள். சரிங்களா? ஏன்னா நீங்க எதை உணர்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். நீங்க எதிர்மறையா உணர்ந்தீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி நடக்கும். இந்த சீக்ரெட் வீடியோல அது நல்லா சொல்லியிருப்பாங்க. எனக்கு கடன் இருந்துட்டே இருக்குதுன்னீங்கன்னா உங்களோட கடன் தொல்லை அதிகரித்து கொண்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கை துணை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டே இருந்தா அது அதிகரித்து கொண்டே இருக்கும். என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது அதிகரித்து கொண்டே இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம எதையெல்லாம் நினைக்கிறோமோ அது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதை உணர்வுகள்ல நம்ம கவனிக்கணும். அப்ப என்னுடைய உணர்வுகள் எப்பவுமே எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா, சந்தோஷமா, உற்சாகமா,
ஆனந்தமா கேட்கறக்கே நல்லா இருக்கு இல்லையா? இருக்கிறப்பதான் கஷ்டமா இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இழப்பதற்கு இங்கு எதுவும் இல்லை. சரியா? பெறுவதற்கு உலகமே இருக்கிறது. இதான் கீதை சொல்லுது. எதற்காக அழுகிறாய்? எதுக்குப்பா புலம்புற? ம்? என்ன தப்பா நீ எடுத்துட்டு வந்த? ஒண்ணே எடுத்துட்டு வரல. ஒட்டு துணி இல்லாம தான் உலகத்துக்கு வந்தேன். என்ன தப்பா எடுத்துட்டு போற? ஒன்னத்தையும் எடுத்துட்டு போறதில்ல. அப்புறம் என்னப்பா பிரச்சனை உனக்கு? நீ எதை எடுத்தையோ அதெல்லாம் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது. எதை கொடுத்தையோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது. இன்று உன்னுடையது, நாளை அது மற்றவருடையது. மற்றொரு நாள் அது வேறொருவருடையதாகும். இது இயற்கையுடைய நியதி. நீ வந்து கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு போற ஒரு பயணி. பூமியிலே வந்து ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்ந்து செய்யக்கூடிய ஒரு பயணி நீ. சும்மாதான் வந்து சும்மாதான் போற. உங்ககிட்ட எது இருந்தாலும் அது பெரிய gift தான் உனக்கு. யோசித்து பாருங்க. எது இருந்தாலும் அது பெரிய gift தான் நமக்கு. ஏன்னா நம்ம ஒண்ணுமில்லாம வந்தோம். இப்ப இத்தனை வச்சிருக்கிறோம். இத்தனை வச்சிருக்கிறோம்னு நினைச்சா எத்தனை சந்தோஷம். அதுல ஒண்ணு இல்லையேன்னா எவ்வளவு வருத்தம். இப்ப இருப்பதை கொண்டு யாரெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவையான தேவைகள் அனைத்தையும் பிரபஞ்சம் நிறைவேற்றி கொடுத்துட்டே இருக்கு. அது யாரா இருந்தாலும் சரி, அந்த செயல் நடந்தே தீரும். ஆனா அது உணர்வு பூர்வமா இருக்கணும். இல்லையா? இப்ப நம்ம பெரும்பாலான நண்பர்கள் எங்க அங்க மதிய பயன்படுத்துறதுல தவறுறோம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாம் நல்லா இருக்குது. பட் பிராக்டிக்கல்ல நமக்கு ஒன்றும் செயல்பாட்டுக்கு வரல. அப்ப எப்பவும் நன்றி உணர்வோட, மகிழ்ச்சி உணர்வோட, அமைதியோட, அன்போட, ஆனந்தத்தோட, அந்த உணர்வுகளோட நம்ம லயமாகி இருக்கும்போது நிச்சயமா பிரபஞ்ச விதி அனைத்துமே நமக்கு சாதகமா மாறிடும். சரிங்களா? பிரபஞ்ச விதி அனைத்துமே நமக்கு சாதகமாக மாறிவிடும். அப்ப நம்ம நினைத்த இடத்தை நாம் அடைவதற்கான சூழலை வாய்ப்பை அது உருவாக்கி கொடுத்து. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நேற்று தற்போதுமே அதான் சொன்னேன். உங்களுடைய உணர்வுகளை கவனியுங்கள். உணர்வுகள். நான் காலையில இருந்து இப்ப வரைக்கும் எப்படி ஃபீல் பண்றேன்? ஃபீலிங்ஸ். நம்முடைய உணர்வுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு அதிகப்படியான சக்தி ஓட்டம் இருக்குது. அப்ப அந்த உணர்வுகள் நம்ம எப்பவுமே பாசிட்டிவா வச்சிருக்கிறோமா? அப்படி ஒரு கேள்வியை நீங்க கேட்கணும். யாரெல்லாம் உங்களுடைய விதியை மதியால் வெல்லணுமோ அதற்கான ஹையஸ்ட் ஃபார்முலா நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமே. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் வேணுமே? ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு உங்க காது கேட்கறதே அதுக்கு ஒரு பெரிய காரணம். உங்க கண்ணு பார்க்கறது பெரிய காரணம். உங்க கையில செல்போன் இருக்கிறது பெரிய காரணம். அதுல சார்ஜ் இருக்கிறது பெரிய காரணம். அதுல நெட் இருக்கிறது பெரிய காரணம். சரிங்களா? இப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்க லைஃப் முழுக்க ஆயிரக்கணக்கான காரணத்தை நீங்க அடுக்கி வைக்கலாம். அப்ப என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக
வடிவமைக்கப்பட்டிருக்கு இயற்கையால. சரிங்களா? பட் அதனுடைய மேன்மை மகிமை தெரியாததால நாம அதை இழந்து கொண்டிருக்கிறோம் தான் சொல்லணும். இப்ப யாரெல்லாம் இந்த வாழ்வை கொண்டாடுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த விதியை மாற்றுவதற்காக பிறந்தவர்கள். யாரெல்லாம் இந்த வாழ்க்கையை துக்ககரமா பார்க்கறாங்களோ அவங்களெல்லாம் விதிப்படி இறப்பதற்கு பிறந்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளும். அதனாலதான் மகான்கள் நம்முடைய மனதையும் அதற்கு மூலமா இருக்கிற உயிரையும் மாற்றி அமைப்பதற்கு பல்வேறு விதமான பயிற்சி நுட்பங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப அதனை சரியா பயன்படுத்தி நாம் என்ன பண்ணணும்? இந்த வாழ்வினுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ளணும். நிச்சயமா எல்லாராலையும் பேரின்பத்தை அடைய முடியும், இறை உணர்வை பெற முடியும். பட் ஒரே நாள்ல நடக்குமானா தெரியாது. சரிங்களா? ஒரே நாள்ல பணக்காரர் ஆகுறது, ஒரே நாள்ல ஒரு கலையை கத்துக்கிறதெல்லாம் படத்துக்கு ஓகேவா இருக்கலாம். பட் பிராக்டிக்கல் இட்ஸ் நாட் பாசிபிள். அப்போ எல்லாம் தொடர் முயற்சி தான். அப்ப அதுல ஒரு பெரும் முயற்சி என்னங்கிறத நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்க உங்களுடைய உணர்வுகளை கவனித்துக் கொண்டே வாங்க. அப்பப்ப அப்பப்ப எந்த மாதிரி உணர்வுல இருக்கிறோம்? பாசிட்டிவா இருக்கிறோமா, நெகட்டிவா இருக்கோமா? சரிங்களா? அப்போ நெகட்டிவா இருந்தா உடனே அதை பாசிட்டிவா சேஞ்ச் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பாசிட்டிவா இருந்தா விதி உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும். நெகட்டிவா இருந்தா நீங்க விதியோட கட்டுப்பாட்டுல இருப்பீங்க. சரிங்களா? இப்ப நம்ம எப்படியெல்லாம் நேர்மறையா இருக்கிறோமோ அப்ப அந்த அளவுக்கு உங்க வீட்டிலேயே ஒரு நேர்மறையான அலைகள் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகி உங்களுக்கு எல்லா நன்மையும் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். இதே நெகட்டிவா இருந்தோம் அப்படின்னா எதிர்மறையான எல்லா விஷயத்தையும் அது இழுத்தி கொண்டாந்து நம்ம வந்து கொடுக்கும். இப்போ உணர்வுகள் 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 மிக மிக அவசியம். இதற்கு மூலமா இருக்கிறது எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் எல்லாவற்றாலையும் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கவே முடியாது இல்லையா? இப்ப எண்ணம் செய்ய வேண்டாமா அப்படின்னா என்ன மாறாக செய்யலாம். கண்டிப்பா செய்யணும். சிறிது நேரம் ஒதுக்கி செய்யணும். செய்ய செய்ய அது முழு பழக்கமா மாறும். பட் அதற்கு முன்பாக நம்முடைய உணர்வுகளை கவனிக்க பழகிறது அப்படிங்கிறது எளிமையான ஒரு விஷயம். சரி. அந்த விதத்துல நம்ம ஒவ்வொருவரும் விதியை மதியால் வெல்வதற்குத்தான் பிறந்திருக்கிறோம். நிச்சயமா வெல்ல முடியும். வென்றும் காட்டியிருக்கிறார்கள். நான் சொன்னது பல உதாரணத்துல ஜீவ சமாதியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. பிறந்தால் உயிர் இறப்பது என்பது விதி. இறைவனாலேயும் மாற்ற முடியாத விதி. ஆனால் இறப்பே இல்லாமல் வாழ முடியும் என்று செய்வது மதி. இப்படி நம்ம ஒவ்வொருத்தருடைய அறிவுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கு. நீங்க தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருவருடைய அறிவுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை நம்ம சரியா கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில பெரும் வெற்றி தான். சரிங்களா? அப்போ நாம் அந்த நல்ல நேர்மறையான உணர்வுகளோடு இருக்கும்போது நாம விதியை வெல்வது என்பது மிக மிக எளிதான விஷயம். பட் அவேர்னஸோடு இருக்கணும். அவேர்னஸ் தவறும்போதுதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. நமக்கு விழிப்பு நிலை என்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அவங்க விதியை மதியால் வெல்வதற்கு தயாராகிவிட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். எப்பேற்பட்ட விதியை அவங்க கிட்ட வேலை செய்வார். ஏன்னா அது அவர்களுக்கு கட்டுப்பட்டதாக ஆகிவிடும்.
சரி. இந்த கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். இன்னும் இதை பத்தி பேசணும், நிறைய பேசலாம். செயல்பாட்டுக்கு நம்ம வரணும். இப்ப நீங்க இந்த உரையை கேட்கும் போது எப்படி ஃபீல் பண்றீங்க? 10 நாளா காதே கேட்காம இன்னைக்கு காது கேட்டா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? 10 வருஷமா காது கேட்காம இன்னைக்கு காது கேட்டா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்படி ஃபீல் பண்ணணும். 10 வருஷமா கண்ணு தெரியாம இருந்து நீ கண்ணு தெரிஞ்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்படி ஃபீல் பண்ணணும். நடக்கும்போது 10 வருஷமா நடக்காம இருந்து இப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? அப்படி இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கையோடைய மேன்மை உயர்வு நமக்கு புரியுது ஆரம்பிக்கும். இந்த மேன்மை உயர்வு புரியும் போதுதான் நம்ம பாசிட்டிவா மாறுவோம். என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு. விஷயத்துக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். ஏன்? நான் ஒன்னும் சாகலைல. விஷயத்துக்கு வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன் அந்த பாட்டு வரும். நம்ம எல்லாருக்கும் உயிர் இருக்குது. பட் அதை நம்ம மதிக்கிறது இல்லை. உயிர் போனதுக்கு அப்புறம் ஐயோ போயிடுச்சு ஐயோ போயிடுச்சு அப்படின்னு அடிச்சுக்கிறோமே தவிர, இருக்கிறப்ப அதை நல்லா வச்சுக்கிறது யார் எந்த வேலை செய்யும்? இதான் பிரச்சனை, பிராக்டிக்கல் ப்ராப்ளம். அப்போ நம்ம உணர்வுகள், அதுதான் திரும்பவும் பதிவு பண்ற உணர்வுகளை கவனிங்க. சரிங்களா? நம்ம உணர்வு சோகமாக, எதிர்மறையாக இருக்கும்போது நீங்க அது போன்ற எண்ணங்களை ஈர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேர்மறையா, பாசிட்டிவா நம்முடைய எண்ணம் எப்பொழுதுமே இருக்கிறது போல நம்ம வைத்துக் கொண்டோமானால், நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்களை எல்லாம் நம்ம ஈர்த்துருவோம். இந்த உணர்வுகள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் எப்பவுமே. எப்பவுமே இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொன்னாரு வள்ளுவர். சரிங்க. இல்லையா? ஏன் துன்பம் வரும் வேளையில சிரிக்கணும்? துன்பம் வர்றப்ப நீங்க சிரிச்சீங்கன்னா, நல்ல வைப்ரேஷனை வெளிப்படுத்தி பிரபஞ்ச சக்தியில பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். இதே துன்பம் வர்ற வேலையில நீங்க டென்ஷன் ஆகி கத்திட்டு கிடந்தீங்கன்னா, அங்க எதிர்மறையான ஆற்றல் உருவாகும். அது இன்னும் பல்வேறு விதமான பயிற்சி பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தி, இதான் நம்ம லைஃப்ல நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்போ நாம நல்ல நேர்மறையான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை, உணர்வுகளை நாம் அதிகம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அது எந்த அளவுக்கு நமக்கு பெருகிறதோ அந்த அளவுக்கு நம்ம விதியை மதியால் வெல்லக்கூடிய ஆற்றலை பெறுகிறோம் என்று அர்த்தம். அந்த தன்மை இல்லாதவங்களோட இணங்க வேண்டாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலரோட நாம் இருக்கும்போது அந்த தன்மைக்குள்ள நாமளே ஈர்க்கப்படுவோம். சிலரோட நாம் இருக்கும்போது அந்த பற்றிய சுத்தமா சிந்தனையே வராது. நல்லா தியானம் பண்ணுவீங்க. ஒரு சிலர் கூட இருக்கிறப்போ தியானத்துக்கான ஒரு தாட்டே வராது. ஒரு சிலருக்கு அருகாமையில போனா தியானத்தை தவிர வேற எதுவும் வராது. அப்போ அந்த அளவுக்கு நம்முடைய மனம், அதனுடைய உணர்வு தன்மை, அதுக்கு ஆற்றல் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இறைவனுடைய அறிவே எழுச்சி பெற்று நம் மனமாக இருக்குதுங்கிறத உணர்ந்து, ஏன் இறைவன் தன்னை முழுமையா மனுஷங்கிட்ட ஒப்படைச்சிருக்கான், மற்ற எல்லா உயிர்களுக்கிட்டையும் முழுசா ஒப்படைக்கல. ஆனா மனிதன்ட்ட மட்டும் முழுசா ஒப்படைச்சிருக்கான். தன்னையே உணரக்கூடிய அறிவையும் அந்த அறிவுக்குள்ள உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்கான். அப்படிங்கிறப்போ, இது எதுக்காக பண்ணியிருக்கான்னா, இந்த மதியை கொண்டு
அவன் விதியை வென்று வந்த நோக்கத்தை அடையணுங்கிறது தான் பண்ணியிருக்கிறான். இதை முழுமையாக அறிந்து உணர்ந்து அதை செயல்படுத்தி, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஒரு ஊர்ல ராஜா, அவர் நாட்டை ஆண்டுட்டு இருக்காரு. அவருக்கு வயசாயிடுச்சு. இன்னொருத்தட்ட மாத்தணும். அவருக்கு குழந்தை இல்லை. அந்த ஊர்ல அனௌன்ஸ் கொடுக்குறாரு, யாரெல்லாம் ராஜா ஆக விரும்புறீங்களோ நீங்க வாங்கிக்கலாம். 10 வருஷம் ராஜாவா இருக்கணும். அப்புறம் இந்த ஊர்ல ஒரு நதி ஓடுது. அந்த நதிக்கு அந்த பக்கம் ஒரு அடர்ந்த காடு இருக்குது. அந்த காட்டை நீங்க அந்த காட்டுல கொண்டு போய் உங்களை விட்டுட்டு வந்துருவாங்க அப்படின்றார். 10 வருஷம் ராஜ வாழ்க்கை வாழ்றது. அப்புறம் அந்த காட்டுக்குள்ள போயிடுறது. இப்படியே பண்ணிட்டே இருக்க 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 காட்டுக்குள்ள போனவங்க யாரும் உயிரோட திரும்பி வரல. அங்க கொடுமையான விலங்குகள் எல்லாம் பலது இருக்குது. அப்ப இதுல இந்த போட்டிக்கே நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க. 10 வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் போய் சாகிறதுக்கு நம்ம கம்முனு இப்படியே இருந்துக்கலாம். அதுல ஒரு இளைஞன், நான் வந்து ஜாயின் பண்றேன்னு வரும். அவருக்கு முடிச்சுட்டியாச்சு. 10 ஆண்டுகள் ஆட்சி. சரிங்களா? 10 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் படகுல இந்த பக்கம் இருந்து ஏத்தி அனுப்புறாரு. எல்லாருக்கும் ஒரே துக்கம். நல்ல ஆண்டாரு, நல்ல ராஜா, இப்ப சாக போறாரு அப்படின்னு சொன்னவரு. அப்புறம் அப்படியே அந்த படகு மிக நீண்ட தொலைவுக்கு அப்புறம் அந்த பக்கம் கரைக்கு போகுது. அவங்க பாக்குறாங்க, அங்க நிறைய மக்கள் இவரை வரவேற்கிறதுக்கு இருக்கிறாங்க. வாங்க ராஜா, வாங்க ராஜான்னு எல்லாரும் வரவேற்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்னன்னா, ஒரு அடர்ந்த விலங்குகள் இருக்கிற ஒரு காட்டுப்பகுதிக்கு போய் அவர் செத்து போயிடுவார்னு நினைச்சோம். இப்ப அங்க மக்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறப்போ, அவரு இந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள இங்க இருக்கிற சிறந்த விலங்குகளை வேட்டையாடக்கூடிய நபர்களை அந்த பக்கம் அனுப்பிச்சு, அந்த கொடிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி, அதுக்கப்புறம் தூய்மை செய்வர்கள் எல்லாம் அனுப்பிச்சு அந்த காடுகளை எல்லாம் கொஞ்சம் தூய்மை செய்து, விவசாயத்திற்கான அன்பர்களை அனுப்பிச்சு அங்கெல்லாம் விவசாயம் செய்வதற்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து, இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள அதை ஒரு செழிப்பான ஒரு பூமியாக மாற்றிட்டார். இன்னும் இந்த நாட்டில இருந்து பகுதி மக்கள் அந்த பக்கம் கொண்டு சென்று அவர்களை எல்லாம் குடி வைத்து அங்க ஒரு அரசாங்கத்தையே உருவாக்கிட்டார். சரிங்களா? அப்ப அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க அந்த நாட்டுல. இங்கிருந்து அவர் அதையும் ஆண்டு கொண்டு இருந்திருக்காரு. யாருக்கு இதுவரைக்கும் தெரியல. அப்ப அந்த பக்கம் செல்லும் போது அங்க ஒரு ராஜாவாக அவர் வாழ்நாள் முழுக்க இருக்கிறார். அப்போ எந்த ஒரு விதி நாம் இறக்கணும்னு வருதோ அந்த விதியை கொண்டு நம்ம வாழ்க்கையை நம்ம வெற்றி பெற வைக்கவும் முடியும். சரிங்களா? கிரிக்கெட்ல ஒவ்வொரு பாலும் நம்ம அவுட் பண்றதுக்கு தான் போடப்படுது. அதுதான் விதி. பட் நாம சரியா விளையாடணும்னா 100 அடிக்கலாம், 200 அடிக்கலாம். அது நம்முடைய மதி. அப்ப மதியால் நிச்சயமாக விதியை வெல்ல முடியும்னு நீங்க நம்புங்க. அது நடந்துட்டு இருக்கிறதையும் நம்ம கண்கூட பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் இந்த டவுட் எல்லாம் வர வேண்டியது இல்லை. பட் என்னோட வாழ்க்கையில இன்னும் நெகட்டிவாவே நடக்குதே அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களுக்காக நான் சொல்றது என்னன்னா, நீங்க நெகட்டிவா எண்ணுகிறீர்கள், நெகட்டிவா சொல்லுகிறீர்கள், நெகட்டிவா செய்கிறீர்கள். இந்த மூன்றினுடைய விளைவு உங்க வாழ்க்கையில நெகட்டிவா நடக்கிறது. எதிர்மறை நெகட்டிவ்னா தீயவை. கோபம், பொறாமை, கவலை, வெறுப்பு, துக்கம், மன உளைச்சல். சரிங்களா? இதெல்லாம் எதிர்மறையான உணர்வுகள். இதை உங்க மனசுல இருந்து வெளியே போக போக இந்த பிரபஞ்சம் முழுக்க இந்த சமிக்கை போயிட்டே இருக்கு.
நான் பேசுற செல்போன்ல இருந்து ஒரு வேவ் ஃப்ரீக்வன்சி போயிட்டே இருக்குது. நீங்க யார் டியூன் பண்ணாலும் அதை எடுத்து அங்க காமிக்குது இல்லையா? அது போல இந்த நம்முடைய மனதிலிருந்து ஒரு அலை எப்பொழுதும் பிரபஞ்சம் முழுக்க வீசிக்கொண்டே இருக்குது. அந்த அலை பாசிட்டிவா இருந்தா பிரபஞ்சத்திலிருந்து பாசிட்டிவ் இழுத்துட்டு வருது, நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ் இழுத்துட்டு வருது. இந்த அடிப்படை புரியாம நிறைய பேர் கேட்கலாம், எனக்கு ஆக்சிடென்ட் ஆகணும்னு நான் நினைச்சதே இல்லை, ஆனா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகுதே. எனக்கு பணம் இல்லை, பணம் இல்லாம போகணும்னு நான் நினைச்சதே இல்லை, ஆனா பணம் வறுமை இருக்குதே. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் கவலையோடு இருந்து உங்களுக்கு ஒரு துன்பமான உணர்வுல நீங்க இருக்கிறீங்கன்னா, அந்த துன்பமான உணர்வை கொடுப்பதற்கான எந்த செயல் வேணா நடக்கும். அந்த செயல் தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். உணர்வு தான் இங்க முக்கியம். நீங்க துன்பமான உணர்வுல இருந்தா துன்பமான உணர்வுக்கான எல்லா செயலும் நடக்கும். என்ன செயல் வேணா நடக்கலாம், ஆனா உணர்வு துன்பம். நல்லா புரிஞ்சது அந்த பாயிண்ட். நீங்க துன்பமா, சோகமா, வருத்தமா, நெகட்டிவா இருந்தீங்கன்னா அதற்கான செயல்கள் நடக்கும். அது என்ன செயல் வேணா நடக்கலாம். இந்த செயல் அந்த செயல் இல்லை, ஆனா நீங்க துன்பப்படுவதற்கான செயல் நடக்கும். இதே நேர்மறையா, மகிழ்ச்சியா, ஆனந்தமா, சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா அதுலயே நீங்க நினைக்காதெல்லாம் நடக்கும். நீங்க மகிழ்ச்சியா இருப்பதற்கான செயல் எல்லாமே நடக்கும். எந்த செயலெல்லாம் நடந்தா நீங்க மகிழ்ச்சி படுவீங்களோ அந்த செயலெல்லாம் நடக்கும். அப்ப இதுதான் அடிப்படை சூத்திரமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. சரி, இனி நம்ம இவ்வளவு நாளா நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். எண்ணங்களை கவனிங்க, சொல்ல கவனிங்க, உணர்வுகளை கவனிங்க, நம்முடைய செயல்பாடுகளை கவனிங்க. சரிங்களா? பட் இது எவ்வளவு பேர் நம்ம கவனிச்சு வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத இங்க கேள்வியா இருக்கு. இப்ப இன்றில இருந்தாலும் நம்ம தொடங்கலாம். நம்முடைய உணர்வுகளை நீங்க கவனிச்சுட்டு வாங்க, சொற்களை கவனிங்க. பாசிட்டிவா இருக்குதா, நெகட்டிவா இருக்குதா, எண்ணங்களை கவனிங்க. நம்மளோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், குறிப்பா துக்கம் வர்றப்ப எந்த மாதிரியான எமோஷன்ஸ் நமக்கு வருது, சரியா? உங்களுக்கு ஒரு துன்பம் வர்றப்ப நீங்க எந்த மாதிரி எமோஷன்ல இருக்கிறீங்கிறதுதான் உண்மையான ஒரு ஆன்மீகத்தை புரியக்கூடிய ஒரு நிலை. அதனால எதிர்மறையான உணர்வுகள் எல்லாம் விட்டு போட்டு எப்பவுமே உற்சாகத்தோடு, மகிழ்ச்சியோடு, அன்போடு, ஆனந்தத்தோடு செயல்படுவோம் என்று ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? அதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரே நாள்ல முடியாது. பட் நம்ம நினைச்சா முடியாததுன்னு ஒண்ணு கிடையாது. அப்ப நிச்சயமா நம்ம முயற்சி பண்ணி அந்த பாசிட்டிவா இருக்கக்கூடிய தன்மை நமக்கு எப்பவுமே வந்து போச்சுன்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மையும் அதுவே கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க ஒண்ணும் இது அது நல்லா கேட்க வேண்டாம். சரிங்களா? சரி, அந்த விதத்துல இந்த சிந்தனையை ஆழமா புரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி சிந்திங்க. நம்முடைய உணர்வுகள் சரியாதான் இருக்கா, நம்முடைய வார்த்தைகள் சரியா இருக்கா, என்னுடைய எண்ணங்கள் சரியா இருக்கா, பாசிட்டிவா இருக்கா, ஓகே, அது இம்ப்ரூவ் பண்ணுங்க. நெகட்டிவா இருந்தா மாற்றுங்க. ஒரு எதிர்மறையான எண்ணம் வரும், வரத்தான் செய்யும். எதிர்மறையான சூழல் உணர்வுகள் எல்லாம் வரும், வராமலாம் இருக்காது. அப்ப அதை பாசிட்டிவா எப்படி மாத்துறது? உங்க கண்ணை மூடிக்கோங்க. ஒரு கோபத்துல இருக்கீங்க, கண்ணை மூடிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்கள நினைச்சு பாருங்க. ஒரு நிமிஷம் உங்க உணர்வுகள் அப்படியே மாறும். உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நடந்த சந்தோஷமான நிகழ்ச்சி எல்லாம் நினைச்சு பாருங்க. உங்களோட லட்சியங்களை நீங்க அடைஞ்சிட்டீங்க நினைச்சு பாருங்க.
ஒரு நல்ல இனிமையான ஒரு இசையை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல படத்தை பாருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே உங்க உணர்வு மாறி போயிடும். இதை ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஒரு நொடியில அந்த உணர்வு மாறி போயிடும். நெகட்டிவான உணர்வு பாசிட்டிவா மாறிடும். எல்லாம் நன்மைக்கே நினைங்க, மாறி போயிடும். இதுவும் கடந்து போகும் நினைங்க, மாறி போயிடும். சரிங்களா? இதெல்லாம் ஃபார்முலா. என்னோட கர்மா போறதுக்கு தான் இது நடக்குதுன்னு நினைங்க, மாறி போயிடும் உணர்வு. அப்போ நெகட்டிவா வரக்கூடிய சூழலையும் நீங்க பாசிட்டிவா எடுக்க தெரிஞ்சதுனா தான் நம்ம மதியை கொண்டு விதியை வெல்றோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா அடுத்த க்ஷணம் என்ன வேணா நடக்கலாம். பட் அது நீங்க நினைக்கிறது, உணர்றது தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க விதைக்கிறது தான் முளைக்குதே தவிர விதைக்காதது முளைக்கிறது இல்ல. அப்ப நம்ம உணர்றது தான் வாழ்க்கையில நமக்கு கிடைக்குது. அப்ப உங்க வாழ்க்கைய நீங்க அபரிமிதமா இருக்கிறதா உணருங்க. என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே அபரிமிதமா இருக்கிறத உணருங்க. அபரிமிதமான ஆரோக்கியம், அபரிமிதமான செல்வம், அபரிமிதமான மன அமைதி, அபரிமிதமான ஆத்ம சக்தி எல்லாம் அபரிமிதம். இந்த பிரபஞ்சத்துல அப்படித்தான் இருக்கு. ஆனா நம்ம உணரணும்ல. உண்மையாலுமே நம்ம அபரிமிதத்துக்குள்ள இருக்கிறோம். அபரிமிதமாக இருக்கிறோம். நமக்கு எல்லாம் அபரிமிதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? அது நமக்கு புரியாததுனால நம்ம ஏழைகளாக எண்ணங்களிலே வறுமையோடு திரிந்து கொண்டிருக்கிறோம். இப்ப எண்ணங்களை மாற்றுங்கள், சொற்களை மாற்றுங்கள், உணர்வுகளை மாற்றுங்கள், செயல்களை மாற்றுங்கள். நேர்மறையான, சந்தோஷமான விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ளுங்க. அது நிச்சயமா நாம நமக்கு விதிக்கப்பட்ட விதியை மாற்றி அமைப்பதற்கான சூத்திரமாக அமையும் என்று கூறி, இந்த புனிதமான தினத்திலே ஒரு தெய்வீகமான சிந்தனையில் ஈடுபட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள்.